இருந்தோம். அதுவும் வந்து தகராறு பண்ணி எங்க இருக்குது? காவேரி பக்கம் சோழிங்கர்லேருந்து காவேரி இல்லையா வேலூர் அந்த பக்கத்துலயா? சரிம்மா நான் பார்க்குறேன். சரிம்மா தைரியமா இருக்கு தைரியம். அது வந்து அங்க மேல இருக்கிறதுல அந்த எதிர்மலையில மேல கிருஷ்ணகிரி, இது சந்திரகிரி, சந்திராயன் துர்கம், சந்திரகிரி, இதுக்கு ராஜகிரி, அதுக்கு கிருஷ்ணகிரி. மூணு மலை இது உள்ள இதுல வந்து நம்ம நெற்களஞ்சியம், கல்யாண மண்டபம் இதெல்லாம் விஷயங்கள் மேல உள்ள இருக்கு. இது ஒரு லேண்ட்ஸ்கேப்ல நிறைய அந்த தர்பார்ல இருந்து நெற்களஞ்சியம், தர்பார் எல்லாமே இது உள்ளதான் இருக்கு. இதே மாதிரி செட்டப் மேலேயும் இருக்கு, இது மேலேயும் இருக்கு. கிருஷ்ணகிரி மலை ரெண்டு காணவர் கோன் வந்து அவரோட அடையாளம் அதுல இருக்கிறது. முதல்ல இந்த செஞ்சிக்கோட்டை கட்டின செஞ்சேரி காடவர் கோனுங்க 1113-36. அதன் பிறகு ஆண்டுக்கிறாங்கய்யா. இவங்க எல்லாமே காடவர்கள் வகையாக இருக்குது சேர்ந்தவங்கய்யா. இங்கே நம்ம நடைபயணம் மேற்கொண்டிருக்காக இது வேண்டுதலாக கொடுக்குறோங்கய்யா. இவருக்கு வந்து இந்த தொழில் துறையில் வந்து போர்டு தவற வச்சுட்டாங்கய்யா. ஆனந்தபுரம் கட்டினாருன்னு சொல்லிட்டு இது கட்டினது செஞ்சேரி காடவர் கோனுங்கய்யா. அந்த தொழில்துறை போர்டு வந்து மாற்றணும்னு உங்கள்கிட்ட கோரிக்கை வச்சுருக்கோம். இவங்க தான் அந்த ஆண்டிருக்கிறாங்கய்யா. இங்கே அன்னமுகலம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொக்கப்பள்ளன்னு வாய் சொல்லும் மண்ணிய மணாலன்னு கல்வெட்டே இருக்குதுங்கய்யா. இங்கேருந்து 10 கிலோமீட்டரில் இங்கே இந்த சுற்றி இருக்கிற கல்வெட்டுகள் எல்லாமே காடவராயர்கள் எல்லாம் செஞ்சேரி கோன் கட்டினாருந்தாங்க கல்வெட்டு இருக்குது. நாங்கள் ஆனந்த கோன் கட்டணும் தவறாக பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அம்மனுடைய பெயரால் இது கமலகிரின்னு வச்சாங்க. அதுக்கு பிறகு காடவ மன்னர்கள் ஆட்சி காலத்துல இது வந்து ஆனந்தகிரி ஆச்சு. கிருஷ்ணப்ப நாயக்கர் ஆட்சி காலத்துல இது ராஜகிரி ஆச்சு. பிரிட்டிஷ்காரன் ஆண்டப்போ இது வந்து கிரேட் மவுண்டன் பேர் வச்சான். கிரேட் மவுண்டன் உயர்ந்த மலைன்னு பேர் வச்சாங்க. எதிர்க்கு இருக்கிற ராணி கோட்டைக்கு கிருஷ்ணகிரி கோட்டைன்னு பேர் வச்சாங்க. அது வந்து பிரிட்டிஷ்காரன் காலத்துல வந்து இங்கிலீஷ் மவுண்டன் சொன்னாங்க. இந்த பக்கத்தில் இருக்கிற மலைக்கோட்டை வந்து சந்திரராயன் துர்க்கம். அதுக்கு வந்து பிரிட்டிஷ்காரன் செயின்ட் ஜார்ஜ் மவுண்டன் பேர் வச்சான். இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறது வந்து கல்யாண மகள் அரசகுல பெண்கள் தங்கறதுக்காக இருக்கிற இடம். இது வந்து 8 தங்கி இருந்தாங்கல்ல, உள்ள தங்கி இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மேடை இருக்கு, கொலை மாதிரி இருக்கு. அரசகுல பெண்கள் வந்து தங்கி இருக்கிறதுக்காக குளிக்கிறது, மற்றபடி கொஞ்சம் ஜாலியா இருக்கிற இடம் அது அரசகுல பெண்கள். அதுக்கடுத்து வந்து இது வந்து மொத்தம் 8 அடுக்கு கொண்டது. இதை பர்டிகுலரா கட்டினது வந்து கிருஷ்ணப்ப நாயக்கர் ஆட்சி காலம். மேக்சிமம் கிருஷ்ணப்ப நாயக்கர் ஆட்சி காலம் வந்து 15-16ஆம் நூற்றாண்டுல கிருஷ்ணதேவராயருக்கு பிறகு 8 நாயக்க மன்னர்கள்
கிட்டத்தட்ட 180 ஆண்டுகள் அவர்களுடைய ஆட்சி காலம். இந்த 180 ஆண்டு காலத்துல தான் மிகப்பெரிய வளர்ச்சி இது கண்டது. முதல்ல செஞ்சியில இந்த கோட்டையை கட்டினது வந்து காடவக்கோன் செஞ்சியர். இது வந்து நமக்கு வந்து வரலாற்று சான்றா எங்க இருக்குன்னு சொன்னா விக்ரம சோழனுடைய உலாவில் இருக்கு. விக்ரம சோழன் வந்து முதலாம் குலோத்துங்கனுடைய பையன். முதலாம் குலோத்துங்கனுக்கு இந்த செஞ்சியர்கோன் காடவனுடைய மகளை தான் கொற்றந்தைய 4வது மனைவியா கொடுக்கறாங்க. ஆனா விக்ரம சோழன் வந்து ராஜேந்திர சோழனுடைய பேத்தியுடைய கணவர். அவரை பற்றி பெருமையாக எழுதின பாடல்ல செஞ்சியர்கோன் வந்து எழுதப்படுறான். கடியரண செம்பற்பதனும் செரியஞ்சி செஞ்சியர்கோன் கம்பக்களியானை காடவனும் அப்படின்னு எழுதியிருக்கிற அந்த ஒத்த பாடுதான் அந்த செஞ்சி மன்னனை பற்றிய செய்தி இருக்கு. இந்த செஞ்சி ஆண்ட மன்னனை பற்றி அந்த ஒட்டக்கூத்தருடைய காலத்துல வாழ்ந்த சமகால புலவர் வந்து புகழேந்தி புலவர் அவர் வந்து கலம்பகம் பாடியிருக்காரு. அந்த கலம்பகம் வந்து இன்னைக்கு வந்து அந்த ஓலைச்சுவடி அழிக்கப்பட்ட ஒரு நூலா இருக்கு. அது கிடைக்கல. ஆனா அந்த நூல் இருந்ததுங்கிறத தொண்டை மண்டல சதகத்துல எழுதியிருக்காங்க. அதை எழுதின ஒரு படிக்காசு புலவர். அந்த நூல்ல வந்து செஞ்சி மலைக்கோட்டையை பற்றிய பெருமைகளை வந்து தொண்டை மண்டல சதகத்திலையும் குறிப்பிட்டு எழுதியிருக்காங்க. செஞ்சியர்கோன் கொற்றந்தை நங்கோன், அதாவது நங்கோன் கொற்றந்தை செஞ்சியர்கோன் ஆண்ட செஞ்சி மலை மீது மேகம் தவழ்ந்து போனால் மழை பொழியாமல் போகாது. காரணம், இந்த தொண்டை மண்டலத்திலே வாடுகிற மக்கள் இந்த உலகத்தையே பரிசாக கொடுத்தாலும் பொய் உரைக்க மாட்டார்கள். அதனால மேகம் வந்து இங்க மழை பொழிஞ்சிட்டு தான் போகும், ஏமாத்திட்டு போகாது. அப்படி வளமான உண்மையான மனிதர்கள் வாழ்ந்த பூமி இந்த செஞ்சியும் தொண்டை மண்டலமும். அதனுடைய மன்னன் தான் செஞ்சியர்கோன் காடவன் அப்படின்னு செய்தி இருக்கு. அதே போல மெக்கன்சி கலெக்ட் பண்ண ஓலைச்சுவடி கர்நாடக ராஜாக்கள் சவிஸ்தார சரித்திரம். அதுல என்ன எழுதியிருக்காங்கன்னா கோனார் வம்சத்தினர் ஆண்டாங்கன்னு இருக்கு. அந்த ஓலைச்சுவடியை வச்சுக்கிட்டு நாம ஆய்வு பண்ணதுல ஒரு இடத்துல கூட ஆனந்தகோன் கிருஷ்ணகோனினுடைய கல்வெட்டுகள் இல்லை. ஆமா, இந்த மலைக்கோட்டையை சுத்தி இருக்கிற எல்லா மலைகளிலும் நீர் சுனைகளை அமைத்தான் இருக்கு. அந்த நீர் சுனைகளை எல்லாம் மலையேறி உச்சியில ஆய்வு பண்ணா எல்லாத்திலயும் காடவர்கோன் கோப்பரும் சிங்கனுடைய கல்வெட்டு தான் இருக்கு. அந்த காடவ மன்னன் செஞ்சியர்கோனுடைய வம்சாவளியினர் தான் இவங்க. சேந்தமங்கலத்தில் கோட்டை கட்டி வாழ்ந்தவங்க, செஞ்சியை தலைமையிடமாக கொண்டு கோட்டையில் இருந்தவங்க. அன்னமங்கலம் மலையில தான் வந்து 3ஆம் ராசராசனை அந்த கோப்பரும் சிங்கன் தெல்லாரில் வெற்றி கொண்டு மலையில வந்து ஜெயில் வச்சான். அப்போ 1232 ஆனந்தகோன் ஆட்சியில் இருக்கிறதா அந்த புஸ்தகம் சொல்லுது. அன்னமங்கல மலையில ஜெயில் வைக்கும் போது செஞ்சி மலைக்கோட்டையில ஆனந்தகோன் அரசனா இருந்தா 3ஆம் ராசராசன கோப்பரும் சிங்கன் எப்படி ஜெயில் கொண்டாந்து வச்சிருக்க முடியும்? அவனுடைய மண்ணுல தானே வைக்க முடியும். அப்ப ஆனந்தகோன் ராஜாவா 3ஆம் கோப்பரும் சிங்கன் ராஜாவாங்கிற கேள்வி வரலாற்றுல இருக்கு. அப்போ கோப்பரும் சிங்கனுடைய மண்ணு தான் இது அப்படிங்கறத வரலாற்று உண்மை. இது வந்து குதிரை லாயம். மன்னர்களினுடைய போர்ப்படையில மிகப்பெரிய போர்ப்படை. இப்ப பர்டிகுலரா நாயக்க மன்னர்களுடைய ஆட்சி, அதனுடைய வீழ்ச்சி வந்து சுல்தான்கள் வந்து பிடிக்கிறாங்க. கடைசியா எப்ப பண்றாங்க? 1400 சில்லற அந்த ஆட்சி காலம். அதாவது முதல்ல வந்து நமக்கு 1118 to 135 செஞ்சியர்கோன். அதற்கு பிறகு சோழ மன்னர்களுடைய ஆட்சி. அதற்கு பிறகு சோழ மன்னருடைய வீழ்ச்சி அடைகிற போது காடவ மன்னர்களுடைய ஆட்சி. அதுலதான் இப்ப அந்த போட்டோ காமிச்சாங்களே அந்த காடவ மன்னன் கோப்பரும் சிங்கனுடைய ஆட்சி ஆண்டு. அந்த காடவ மன்னனுடைய ஆட்சி ஆண்டும் ஆனந்தகோன் கிருஷ்ணகோனுடைய ஆட்சி ஆண்டும் ஒண்ணு. அதாவது சேந்தமங்கலத்துல கோட்டை இருக்கு. நம்ம மலையை சுத்தி இருக்கிற எல்லா பகுதிகளிலும் காடவர்கோன் கோப்பரும் சிங்கனுடைய கல்வெட்டு தான் இருக்கு. திருவண்ணாமலையில வந்து சம்பூராயர், காடவராயர். ஆமா, காடவராயர்கள். அதுல என்ன எழுதி இருக்கிறாங்கன்னா ஆனந்தகோன் தேவனூரை பிடித்தார், மேலச்சேரியை வெற்றி கொண்டார், கங்கபுரத்தில் வெற்றி கொண்டார். மேலச்சேரி நான் போயிருக்கிறேன், அந்த கிராமத்துல நான் போயிருக்கேன். ஆமா, அதுக்கடுத்து பெருமுக்கல் கோட்டையை கட்டினார். காடவராயர்களுடைய சம்பூராயர்கள் கோட்டையாக இருக்கிற திருவண்ணாமலை போலூர் பக்கத்தில் இருக்கிற அந்த கோட்டையை பிடிச்சாருன்னு எழுதியிருக்காங்க. எல்லா படவேடு கோட்டை எல்லா கோட்டையிலையும் போய் கல்வெட்டு ஆய்வு பண்ணா பெருமக்கள் கோட்டில் 61 கல்வெட்டு இருக்கு. 61 கல்வெட்டில் 2 கல்வெட்டு கோப்பரும் சிங்கனுடைய புகழ் சொல்லுது. மீதி பாண்டிய மன்னர்கள் அவங்க வம்சாவளியினர் எல்லாம் யாரெல்லாம் ஆண்டாங்களோ அவங்கள பத்தி சொல்லுது. வடவேடு கோயில் இருக்கிற கல்வெட்டுகள்ல சம்பூராயர்களை சொல்லுது. கங்கபுரம் மலைக்கோட்டையில் இருக்கிறது கோப்பரும் சிங்கன்னு சொல்லுது. அன்னமங்கலம் மலைக்கோட்டையில் இருக்கிற எல்லா கல்வெட்டுகளும் கோப்பரும் சிங்கன்னு சொல்லுது. அன்னமங்கலம் மலையில் 3ஆம் ராசராசனை கொண்டு வந்து ஜெயில் வைக்கிறான். 3ஆம் ராசராசன் யாருன்னா கோப்பரும் சிங்கனுடைய மைத்துனர். 3ஆம் குலோத்துங்கனுடைய பொண்ணை தான் இவர் கட்டுறாரு. என்னோட அனுமதி இல்லாம என் நாட்டுக்குள்ள ஏன் வந்தேன்னு சொல்லி மாம மச்சானா இருந்தாலும் உள்ள விட மாட்டேன்னு சொல்லி அரெஸ்ட் பண்றான். அன்னமங்கலம் மலையில வச்சு அப்புறம் தான் சேந்தமங்கலம் கோட்டையில வைக்கிறான். இந்த படையெடுப்பு தான் சேந்தமங்கலம் கோட்டையினுடைய அழிவிற்கு கூட காரணமாகுது. ஏன்னா ஒய்சால மன்னர்கள் அவங்களுக்கு பொண்ணு கொடுத்தவங்க.
என் மருமவனை எங்கடா வச்சிருக்கிறேன்னு சொல்லி சண்டை போட்டு அவங்க படையெடுத்து வந்து சேந்தமங்கலத்துல சண்டை போடுறாங்க. அப்படி ஒரு மிகப்பெரிய போட்டு நாயக்கர்கள் எப்ப வராங்க இங்க? 1476 இருந்து 1655 வரலும் கிட்டத்தட்ட 180 ஆண்டுகள் நாயக்க மன்னருடைய ஆட்சி. இதுல முத்தையால் நாயக்கர்ல இருந்து வரதப்ப நாயக்கர் வரலும். வரதப்ப நாயக்கருடைய ஆட்சி காலத்தான் கொஞ்சம் பலகீனப்படுது. அப்பதான் சுல்தான்கள் வராங்க. பீஜப்பூர் சுல்தான், கோல்கொண்டா சுல்தான். இவங்க 2 பேருடைய படை வந்து அப்போ 6000 பேர் இருக்காங்க. ஆனா 60,000 படைகளோடு மராட்டிய சிவாஜி உள்ள வந்து அது எப்ப வருது? அது முகமதியர்கள் ஆட்சி 1649 இருந்து 1649 இருந்து 1677, 1677 இருந்து 1697 மராட்டியர்கள். மராட்டியர்கள் வந்து சிவாஜி, சாக்கோஜி, சாம்போஜி, அர்ஜி மகாதிக், அம்பிகாபாய், அதுக்கடுத்து ராஜாராம் வந்து சிவாஜியினுடைய மகன். அதற்கு பிறகு அவங்க கிட்ட இருந்து முகலாயர்களுடைய ஆட்சி. எவ்வளவு காலம் மராட்டியர்கள் ஆட்சி காலம் வெறும் 20 ஆண்டுகள் மட்டும். அவ்வளவுதான். ஒன்லி 20 இயர்ஸ். அதுல வந்து 8 ராஜாக்கள் ஆகும். ஆனா இப்போ இந்த யுனெஸ்கோ வந்து சிறப்பு பட்டியலில் வந்திருக்கு உலக அளவுல. அதுல என்னன்னா மராத்தியர்கள் வந்து இந்தியாவில் 11 கோட்டைகள் கட்டியிருக்கிறார்கள். அந்த 11 கோட்டைகளும் யுனெஸ்கோ வந்து அங்கீகாரம் பெற்றிருக்குது. 12வது கோட்டை வந்து செஞ்சி கோட்டை, மராத்தியர்களால் கட்டப்பட்ட கோட்டை. அதனாலதான் இது யுனெஸ்கோவில் வந்து அங்கீகாரம் பெற்றிருக்கிறது என்று ஒரு செய்தி வந்திருக்கு. யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்றது வந்து நமக்கு பெருமை. ஆனா இது மராத்தியர்கள் கட்டல, காடவர் கோட்டை இது. அதன் பிறகு வந்தவர்கள் எல்லாம் ஆட்சியாளர்கள், மராத்தியர்கள், நாயக்கர்கள், இஸ்லாமியர்கள் வந்தாங்க, முகலாய சுல்தான்கள் வந்தாங்க, ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சு வந்தாங்க. பிரெஞ்சுக்காரங்க 10 வருஷம் 1751 இருந்து 1761 வரலும் புசி தலைமையில வெள்ளிமேடு பேட்டையில தான் சண்டை நடக்குது. அங்கதான் பிடிக்கிறாங்க. அந்த புசி தான் வந்து இதனுடைய கேப்டனா இருக்கிறான். அங்க வந்து ராபர்ட் கிளைவ், சாரி கவர்னரா இருக்காங்க. இங்க ராபர்ட் கிளைவ் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல இருக்காரு. நமக்கு வந்து பர்டிகுலரா மராட்டிய சிவாஜி படை எடுத்துக்கிட்டு வரும்போது 60,000 சோல்ஜர்ஸ், 20,000 குதிரைப்படை, 40,000 காலாட்படை வரும். அங்க இஸ்லாமியர்களுடைய தாக்குதலை தாக்கு பிடிக்க முடியாம தான் அவங்க கிட்ட அப்ப சுல்தான்கள் கிட்ட வெறும் ஒரு 6,000 படை வீரர்கள் தான் இருக்காங்க. அப்படியே வந்த உடனே கொடுத்துட்டு போயிட்டாங்க. சண்டெல்லாம் போடல. அது வந்து ராஜாராமுடைய ஆட்சி காலத்துல இஸ்லாமியருடைய படை, அவுரங்கசீபனுடைய படை, ஜூல் பிர்கான் அவர்களுடைய தலைமையில போர்படை வருது. 7 ஆண்டுகள் வந்து முற்றுகை போர் நடக்குது. ஒரு சோல்ஜர்ஸ் உள்ள வர முடியல. 7 ஆண்டுகள். ஆமா. இது என்னன்னா கிழக்கு உலகத்தினுடைய ட்ராய் கோட்டைங்கிறாங்க. காரணம் என்னன்னா துருக்கி நாட்டில் இருக்கிற ட்ராய் உள்ள போக முடியாது. அந்த கதல அது வந்து 10 ஆண்டுகள் முற்றுகை போர், குதிரை மூலமா உள்ள போய் கோட்டையை பண்ணாங்க. அதே மாதிரி இங்க 7 ஆண்டுகள் முற்றுகை போர் நடக்குது. அந்த முற்றுகை போர்ல உள்ள போக முடியல. அதுல மிகப்பெரிய வெற்றியை வந்து மராட்டியர் ராஜாராம் தப்பிச்சு போறான். வரலாற்றுல குறிப்புகள் இருக்கு. இல்ல ஆமா, இளம் பெண்கள் எல்லாம் வந்து அவங்க கிட்ட மாட்டிக்கிட்ட நம்முடைய கற்புக்கு உத்தரவாதம் இல்லைன்னு பல பெண்கள் மலையிலிருந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அந்த மரங்கள்ல வந்து அவர்களுடைய பெண்களுடைய பிணங்கள் எல்லாம் கடந்ததுன்னு வரலாற்றாளர்கள் பதிவு பண்றாங்க. இப்படியே தப்பிச்சு செங்கம் வழியா திருவண்ணாமலை போயிட்டு செங்கம் வழியா அவர் பூனாவுக்கு போயிடுறாரு ராஜாராம். அங்க போயிட்டு பண்றாரு மராட்டிய அங்க போய் ஆட்சியாளரா வந்துடுறாரு. இதுல ஒரு காலத்துல வந்து மராட்டியர்களுடைய தலைநகரமாவே செஞ்சு மாறி போச்சு ராஜாராம் காலத்துல. ஏன்னா அங்க அவுரங்கசீப்பனுடைய போர்படை வந்து தாக்குதல் நடத்தும் போது எல்லாம் இங்க வந்துடுறாங்க. இங்க இந்த சுரங்கம்லாம் போட்டு இருக்கிற சுரங்க பாதையெல்லாம் அதெல்லாம் உண்மையா இருக்கா? மேல மலையினுடைய உச்சியில ஒரு சுரங்கம் இருக்கு. அது வந்து நேரா அந்த மலையின் வழியா வந்தோம்னா நாம வந்து கீழே இறங்கிடலாம். அதை வந்து இப்ப ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் சுவர் வச்சு தடுத்துட்டாங்க, உள்ள போக முடியாம. கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் சுற்றளவு, 1200 சதுர ஏக்கர் பரப்பளவு கொண்ட மிகப்பெரிய நிலப்பரப்பு. சமீபத்துல மேலச்சேரி காட்டுக்குள்ள ஒரு தகன மேடை கண்டுபிடிச்சேன். அது வந்து ஸ்வரூப் சிங் ராணிபாயினுடைய தகன மேடை, ராஜா தேசிங்கனுடைய தந்தை. இப்ப இதுல ராஜா தேசிங், ராஜா தேசிங்னா ராஜா தெஜ் சிங். நம்ம கிராமத்துல ராஜா தேசிங், அது பேர் ராஜா தெஜ் சிங். அவங்க எப்ப வந்தாங்க? இதுல அவங்க 1700
சொரூப் சிங் வந்தாரு. அந்த சொரூப் சிங் வந்து இஸ்லாமியருடைய படையில அவுரங்கசீப்பனுடைய வெற்றிக்கு பாடுபட்ட ஒரு முகலாய ரஜபுத்திர வீரன் அவன். அதனால அவங்க மூதாதையர் ஒரு தளபதி மாதிரி அவங்களுடைய படை தளபதி அவங்க கிட்ட கொஞ்ச நாள் கொடுத்து வச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு அவர் என்ன பண்றாரு, இங்க ஆட்சியாளரா அவுரங்கசீப் அனுப்பி வைக்கிறாரு வரி கொடுக்கணும்னு சொல்லி. அதுல வந்து அவங்க வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்கிற பந்தியல் கண்டு அப்படிங்கிற இடத்துல இருந்து வந்தவங்க. அதனால இங்க ராஜா தேசிங்கனுடைய மரணத்திற்கு பிறகு இங்க தங்கி இருந்த அந்த ரஜபுத்திரர்களுக்கு நாம பொந்தில் அப்படின்னு சொல்லி அந்த இன மக்களை அழைக்கிறோம். அவங்க எல்லாம் வந்து மேலச்சேரி, அனந்தபுரம், சண்டி சாட்சி, சத்தியமங்கலம் இந்த எல்லா இடத்துலயும் இருக்காங்க. அவங்க பர்டிகுலரா ராஜா தேசிங்களுடைய உயிர் நீத்த நாள்ல அந்த நினைவு தினத்தை கொண்டாடுறதுக்கு ரஜபுத்திரர்கள் இன்னைக்கும் வந்து வராங்க, வந்து கொண்டாடுறாங்க. நம்ம எல்லாம் இப்ப படிச்சதுல ராஜா தேசிங் குதிரையில வந்தாரு, எல்லாரும் இவ்வளவுதான் இருந்தாரு அங்க. அவர் வந்து ஒரு தளபதி. ஆமா, 1700 இருந்து 1714 ஜனவரி மாசம் வரலும் இருக்காரு. அவர் உடல்நலம் குன்றி இறந்த பிறகு தந்தையனுடைய மரண செய்தி, உடல் நோய்பட்டு இருக்கிற செய்தி கேட்டுதான் தேசிங்கராஜன் பந்தேல்கண்டில இருந்து வராரு. அப்ப வரும்போதுதான் இங்க வந்து ஆட்சியாளரா அவுரங்கசீப்பினுடைய அனுமதி பெறாமலே முடிசூட்டிக்கிறாங்க. அவங்க ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் எல்லாம் சொல்றான், ராஜா தேசிங் நீங்க வந்து குழந்தை மாதிரி 22 வயசு தான், நீங்க வந்து மேல நமக்கு ஒருத்தர் இருக்கிறத கேட்காம நீங்க வந்து முடிசூட்டிக்க கூடாது, அங்க பர்மிஷன் கேட்டுட்டு எதையும் பண்ணுங்கிறாரு. அவர் ஒத்துக்கல. அவுரங்கசீப் எங்க அப்பாவுக்கு வந்து கொடுத்த இடம், அதை வந்து நான் வந்து கேட்டுட்டு முடிசூட்டிக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொன்ன உடனே அதுதான் ஆற்காட்டு நவாப்பு சாதத்துல்லா கான் அவன் ஒரு 15,000 படை வீரர்களோட பத்தியப்பேட்டைங்கிற இடத்துல, அன்னமங்கலம் எல்லையினுடைய முடிவு பத்தியப்பேட்டை அந்த மலையடிவாரத்துல போர் நடக்குது. 1 or 2 days முடிஞ்சிருச்சு. காலையில 7 மணிக்கு தேசிங்கராஜன் குதிரையில போறாரு. அவனுடைய நண்பன் மகமத் கான் முன்னாடியே செத்துறான். மகமத் கானுடைய மரண செய்தியை தாங்க முடியாம அப்புறம் இவன் போருக்கு போறான். போருக்கு போகும்போதுதான் இவரை வந்து வேலுக்கோட்டி எச்சம்ம நாயுடு அவன் தான் அனுமதி கொடுத்து சுபாங்கி துரை அப்படின்னு ஒருத்தனை விட்டு சுட்டுடு அப்படின்னு சொல்றான். ஆனா ஆற்காட்டு நவாப்பு சாதுத்துல்லா கான் உயிரோட பிடிங்கன்னு தான் சொல்றாரு. இவர் போய் ஆற்காட்டு நவாப்பு சாதுத்துல்லா கான் இருந்த யானை மீது ஈட்டிய போடுறான் ஆற்காட்டு நவாப்பை கொல்றதுக்காக. 22 வயசு துடுக்கு. ஆனா அவனுடைய எண்ணம் என்னன்னா, இவனை உயிரோட பிடிங்க, கொன்னுடக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் பிடிக்கிறாங்க. அதுக்கு பிறகு இவன் பாஞ்சு போய் ஆற்காட்டு நவாப்பை அடிக்கிறதாலதான் கொன்னுறாங்க. இந்த ஆற்காட்டு நவாப்போட இருந்த அந்த வேலுக்கோட்டி எச்சம்ம நாயுடைய கல்வெட்டு அன்னமங்கலம் மலையோட உச்சியில நான் தான் கண்டுபிடிச்சேன். நம்ம டெல்லிக்கு அனுப்பி அந்த செய்தி தெலுங்குல இருந்தது, மொழிபெயர்த்து ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் எல்லா செய்தியும் சொன்னோம். தென்னிந்தியாவிலேயே அவுரங்கசீப்பினுடைய பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு அன்னமங்கலம் மலையோட உச்சியில தான் இருக்கு. அதுல வேலுக்கோட்டி எச்சம்ம நாயுடு பேர் இருக்கு. அவன் தான் ராஜா தேசிங்கை கொல்வதற்கு ஆணை பிறப்பித்த குறுநில மன்னன். அதாவது இந்த கோட்டையினுடைய வரலாறு, காடவராயர்கள் வந்து இது கட்டினாங்க. அதன் பிறகு சோழர்கள் வந்து அது கூட இருந்தாங்க. அதன் பிறகு வந்து நாயக்கர்கள் வந்தாங்க. அதாவது முதல்ல வந்து செஞ்சியர் கோன், அது வந்து சோழர்களுடைய ஆட்சி ஆண்டு 1118 to 1135 18 ஆண்டுகள் நமக்கு வந்து விக்ரம சோழனுடைய ஆட்சி. அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து முதலாம் குலோத்துங்கனுடைய ஆட்சி. முதலாம் குலோத்துங்கனுடைய பையன் தான் விக்ரம சோழன். அந்த விக்ரம சோழனுடைய ஆட்சி ஆண்டு 1118 to 1135, கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள். அந்த 17 ஆண்டுகள்ல அவனுடைய குறுநில மன்னர்களாக இருந்தவங்க 18 பேர். அந்த 18 பேரில் ஒருவர் தான் செஞ்சியர் கோன். இந்த செஞ்சியர் கோனுடைய மகள் பேரு கொற்றந்தை. இந்த செஞ்சியர் கோன் தான் ஒரு காடவராயர். ஆமா, காடவன் செஞ்சியர் கோன் பேர். அவனுடைய இயற்பெயர் கொற்றந்தையும் வந்து நூல்கள்ல இருக்கு. இவருடைய மகள் பேர் வந்து காடவன் தேவி. முதலாம் குலோத்துங்கனுக்கு 4வது மனைவியா இவர் பொண்ணு கொடுக்கிறாரு. விக்ரம சோழனுக்கு இவரு தாத்தா முறை. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பொண்ணு கொடுத்தவங்க. அதுக்கு பிறகு வந்தவங்க யார் வந்திருக்காங்க? அதுக்கப்புறம் சோழர்களுடைய ஆட்சிக்கு பிறகு பாண்டிய மன்னர்கள் வராங்க. பாண்டிய மன்னர்கள் வந்து ஆனக்குந்தி அரசன் மகாராயர்னு வராரு. அப்புறம் வீர விஜயராயர் வராரு. வல்லாளராசன் வரான். திருவண்ணாமலை கோயில கட்டுறாங்க. அதுக்கு பிறகு வீர விருப்பாட்சன். வீர விருப்பாட்சன் தான் யாருன்னா வல்லாளராசனோட பையன். அந்த மாலிக் கபூர் படையெடுப்புல சொல்றத கேட்கலங்கிறதால வீர விருப்பாட்சனை கொல்லாம கைதி. வல்லாள மகாராசா வந்து திருவண்ணாமலை கோயில், அண்ணாமலையார் கோயில்ல
அந்த பெரிய கோபுரம் ராஜகோபுரத்தை கட்டினவர் இன்னைக்கு கூட அதுல வம்சாவழி வரையா இருக்காங்க. அவனுடைய மகன் தான் விருப்பாட்சன். அந்த விருப்பாட்சனுடைய ஆட்சி ஆண்டு 1343 to 1345. இந்த விருப்பாட்சனை வந்து மாலிக் கபூர் படையெடுப்புல அடங்கலங்கிறதுக்காக கொல்லாம என்ன பண்றான், கைதியாக்கி டெல்லிக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க. டெல்லிக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி வல்லாளராசனை தந்திரமா கூப்பிட்டு அவனை கொன்னுடுறாங்க. இதுல என்னன்னா, வல்லாளராசன் ஒய்சாளர்களுடைய கடைசி மன்னர் அவர். இந்த ஒய்சாளர்கள் வந்து பாண்டியர்களுக்கு பொண்ணு கொடுத்தவங்க. அதுக்கடுத்துதான் விஜயநகர மன்னர்கள் வந்துடுறாங்க. அதுக்கடுத்து விஜயநகர மன்னர்களுக்கு அடுத்துதான் சுல்தான்களுடைய ஆட்சி. சுல்தான்கள் ஆட்சிக்கு பிறகு மராட்டியர்கள் ஆட்சி. மராட்டியர்களுடைய ஆட்சிக்கு பிறகுதான் வந்து அவுரங்கசீப் இஸ்லாமியர்களுடைய ஆட்சி. முதல்ல நம்ம மண்ணுக்கு பேரு வந்து ஜெயம் கொண்ட சோழ மண்டலத்து சிங்கப்பெருத வளநாட்டில் சிங்கப்புர நாடுன்னு இதுக்கு பேரு. ஆமா, நம்ம காடவர்கோன் கோப்பரும் சிங்கன் ஆட்சி காலத்துல இது செஞ்சின்னு பதிவாயிடுச்சு. அதுக்கு பிறகு ஒவ்வொரு மன்னர்களுடைய ஆட்சி காலத்திலயும் பேர் மாறுது. சுல்தான்கள் ஆட்சியில செஞ்சிக்கு பாதுஷா பாத் பேரு. அவங்க கிட்ட வந்த மராட்டியர்களுடைய ஆட்சி காலத்துல இந்த செஞ்சிக்கு வந்து சிந்தின்னு பேரு. முகலாயர்கள் ஆட்சியில் பேரு அவுரங்கசீப் ஆட்சி காலத்துல நசரத் கட்டா. நாம தான் செஞ்சின்னு பேர் வச்சோம். அதுதான் இன்னைக்கு ஒரு நினைச்சுக்கிட்டு இருக்கு. காடவ மன்னர்கள் சோழ மன்னர்களுடைய ஆட்சி காலத்துல இது செஞ்சி. அந்த செஞ்சி தான் முதல்ல வச்சது. இப்ப இருக்குது, இடையில என்னென்னமோ மாறி இருக்கு. ஆனா மறுபடியும் இப்ப செஞ்சின்னா எல்லாரும் ஓடிவிட்ட பிறகு நம்ம பேரை பழைய பேரை வச்சு நமக்கு செஞ்சின்னு வச்சுக்கிறோம். ராஜா தேசிங் எல்லாருடைய மனசுலயும் நிலை பெற்று இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம், நாம எப்பயுமே ஒரு ஹீரோ இருந்தா அவனை வந்து அவன் எப்படின்னே பார்க்க மாட்டோம். அவனை வந்து நம்ம பெருமையா பேசுவோம். எதிர்க்க நிக்கிறவன் 15,000 பேரு, இவனோட நிக்கிறவன் வெறும் 850 பேரு. ஒண்ணு நான் சாகிறேன், இல்லைன்னா ஜெயிக்கிறேன். மண்ணையும் கொடுக்க மாட்டேன், உனக்கு வரியும் கொடுக்க மாட்டேன். இது மக்கள் மனசுல கடைசியா பார்த்த போரு. அதனால இவங்க எல்லாருடைய மனசுலயும் தெளிவாய் போச்சு. அது மட்டும் இல்ல, நாம பேச தவறிய பெருமைகளை, தேசிங்கராஜனை பற்றிய பாடல்களை புகழேந்தி புலவர் பாட்டு எழுதி, பிச்சை எடுக்கிறவங்க கூட தேசிங்கராஜன் பாட்டை பாடி பிச்சை எடுத்தான் சந்தையில. அதனால வீடு வீடா கிராம கிராமமா தேசிங்கராஜனுடைய பேர் போச்சு. அது மட்டுமல்ல, கணவன் அவர் ஆண்டது வந்து 11 ஆண்டுகள், 11 மாதம் 11 மாதம் தான். 10 மாதம் தான் கரெக்டா சொல்லணும்னா, ஜனவரி டு அக்டோபர். அவங்க அப்பா தான் வந்து 14 ஆண்டுகள், 1700 தொடங்கி கிபி 1714 வரையில் சொரூப் சிங்கனுடைய ஆட்சி. மராட்டி, அதாவது அவுரங்கசீப்பினுடைய படைத்தளபதி பீம்சிங், அந்த பீம்சிங்கனுடைய மகளை தான் ராஜா தேசிங்க திருமணம் பண்ணாரு. அவங்க மனைவி பேரு அந்த ராணிபாய். அந்த ராணிபாயினுடைய மரணத்தை பார்த்த இந்த மக்கள் மனசுல அந்த பெண் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கா ராணி. காரணம் என்னன்னா, கணவன் இறந்த பிறகு ஆற்காட்டு நவாப்பு சாதுத்துல்லா கான், மகளே நீ வந்து என்னோட பொண்ணு மாதிரி, அவன் செத்தா பரவாயில்லம்மா, நீ வாழ்ந்துட்டு போ, நீ சாக வேணாம், உனக்கு எல்லா வசதியிலும் செய்து கொடுக்கறேன்னு அவர் சொல்றாரு. ஆனா அது கேட்கல. கணவன் இறந்தான், அவனோடு உடன்கட்டை ஏறுவேன்னு சொல்லி, எங்கள் ரஜபுத்திர குலவழக்கப்படி நான் மாண்டு போவேன்னு சொல்லி மரணம் ஏற்றினால், அந்த வீரத்தை பார்த்த செஞ்சி மக்கள் இன்னைக்கு வரல அதை ராணி கோட்டை, இதை ராஜா கோட்டைன்னு பண்ணிட்டாங்க. ஏன்னா வர வழியில சதிக்கல்லுன்னு இருக்குது. ஆமா, அங்க வந்து கோப்பர சிங்கனுடைய அது என்னது? அது சதிக்கல்லுன்னா என்னது? அது கணவன் உயிர் நீத்த போது மனைவியும் உயிர் விட்டால்னா அது வந்து உடன்கட்டை ஏறி கணவனுக்காகவே மரணிப்பது. ராஜ்புத்துடைய பாரம்பரியம். சோழ மன்னர்களும் அப்படிதான் இருந்தாங்க. ராஜராஜ சோழன் இறந்தப்போ அவங்களுடைய மனைவி வானவன் மாதேவி செத்தாங்க. ராஜேந்திர சோழன் செத்தப்போ உலக மாதேவி அவங்களுடைய மனைவியும் அங்க காஞ்சிபுரம் பக்கத்துல. ராஜேந்திர சோழன் வந்து பிரம்மதேசம், இங்க செய்யார் பகல்ல பிரம்மதேசம் இருக்குல்ல, அங்க ஏன் இது பண்ணி தொல்பொருள் ஒன்னு ஆய்வுகள் சரியா பண்ணல? அது அடையாளங்கள்லாம் அங்க இல்ல. ஒரு கோயில் இருக்குது அங்க. அது வரலாற்றுல நீலகண்ட சாஸ்திரிகள் வரலாற்று குறிப்பு எழுதியிருக்காங்க. எங்கெங்க அவங்க மரணித்தார்கள். இப்ப ராஜராஜ சோழனுடைய மரணம் எய்திய இடமே வந்து பாத்தீங்கன்னா, அது ஒரு சாய்வா ஒரு சிவலிங்கம் போட்டிருக்காங்க. அதை இன்னும் சரியான முறையில் வரல. நம்ம கணேஷ்குமார் சொல்ற மாதிரி பள்ளி படைகள் எல்லாமே கணவன் இறந்த இடத்தில் அல்லது மனைவியும் உடன்கட்டை ஏறிய தியாகத்திற்காக இடப்பட்ட சிவனாலயங்கள். இப்போ செஞ்சியர் கோளை பத்தி புத்தகங்கள்ல இலக்கிய சான்றுகளோடு கல்வெட்டு சான்று ஒரு முந்தானத்து தான் கண்டுபிடிச்சோம். அந்த கல்வெட்டு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல, இப்ப புதுக்கோட்டை, அதுக்கு முன்னாடி புத்தகத்தில் இருக்கிறது தஞ்சை டிஸ்ட்ரிக்ட். தஞ்சை டிஸ்ட்ரிக்ட்ல ஆலங்குடி அப்படிங்கிற ஊர்ல ஒரு கல்வெட்டு இருக்கு. அதுல விக்ரம சோழன் காலத்தில் ஆண்ட 17 மன்னர்களினுடைய பெயரையும் அதில் எழுதியிருக்காங்க. அதுல செஞ்சி நங்கொற்றான் ஆடவல்லான் கடம்பன் அப்படின்னு அந்த கல்வெட்டுல இவருடைய பேரும். இதுக்கு மேல என்ன வேணும்?
ஐயா யாரோ இங்க வந்து பொருளை கிளப்பி விட்டுட்டு இத இது இவங்க கட்டினாங்க அவங்க கட்டினாங்க இப்படி வந்துருச்சுன்னு சும்மா சொல்லி இதுல என்னன்னா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது தேவையில்லாத நம்ம ஆட்கள் எல்லாம் புத்தகங்களை ஆய்வு செய்வதிலும் வரலாற்றை தேடுவதிலும் இருந்த சுணக்கம் தான் இதுக்கெல்லாம் காரணம். ஆனா எல்லா புத்தகங்களிலும் செஞ்சியர் கோனை பற்றி எழுதாமல் ஒரு வரலாற்று புத்தகங்களும் இல்லை. நீலகண்ட சாஸ்திரி, சீனிவாசாச்சாரி ஆனந்த கோன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா வரலாற்று நூல்களிலும் செஞ்சியர் கோனை பாடிவிட்டு தான் எழுதிவிட்டு தான் வச்சிருக்காங்க. நாம படிச்சுட்டு பேசாம விட்டுட்டோங்கிறத. அதாவது நான் உலகம் முழுவதும் போயிருக்கிறேன். எல்லா நாடுகளுக்கும் நான் போயிருக்கிறேன். அங்கே எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பார்க்கறது. இந்த கோட்டைகள், இந்த பெரிய பெரிய அந்த காலத்தில் இந்த சர்ச்சுகள் கட்டுறதெல்லாம். இப்போ லண்டனில் ஒரு குட்டி சுவர், இந்த குட்டி சுவர் வந்து ஒரு 700 ஆண்டுகள் முன்னாடி கட்டின ஒரு கோட்டை. அது ஒரு சுவர் மட்டும்தான் இருக்குது. அந்த சுவரை நீங்கள் பார்க்கணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபாய் கொடுக்கணும், கட்டணும். என்ன குட்டி சுவர், அதுக்கு ஒன்றும் வரலாறு இல்லை, ஒன்றும் கிடையாது. அவனுக்கு விற்க தெரியுது. ஆனா நமக்கு இவ்வளோ வரலாறு, இவ்வளோ பாரம்பரியம், இவ்வளோ கோட்டை, இவ்வளோ இருக்கு, இவ்வளோ பேர் இருக்கு, அதுக்கு நமக்கு தெரியல, இது முக்கியத்துவம் தெரியல. அதான் சொல்ல, இது நல்லா பண்ணி வெளிநாட்டில் உள்ளவர்கள் எல்லாம், சுற்றுலா பயணிகள் எல்லாம் இங்க வந்து அவங்களுக்கு ஒரு தங்குற இடம் இல்ல நல்ல ஒரு நவீன கழிப்பறைகள் எல்லாம் வசதிகள்லாம் படிச்சுட்டா இன்னும் நிறைய வருமானம் வரும். இது உலகத்துக்கே தெரியும், தெரியப்படுத்தணும். எங்கெங்கயோ நாட்டுல ஒண்ணுமே இல்லாத சாதாரண ஒரு சின்ன சின்ன கோட்டைகளோ, அது கோட்டைகளோடு சொல்ல முடியாது, ஆனா அது பிரம்மாண்டமா அதுக்கு பேர் வச்சுக்கிட்டு அது ஒரு ப்ராஷர்லாம் போட்டுக்கிட்டு அதெல்லாம் அது வெளியில ஏர்போர்ட் பண்ணாலே அது ஒரு இருக்கும். அங்க ப்ராஷர் இருக்கும், நமக்கே தெரியாது. அங்க உள்ள போய் பார்த்தா இது எங்க ஊர்ல இது மாதிரி எவ்வளவு பேசு இருக்குடா, அது பாக்குறதுக்கு ஆள் இல்ல, அப்படிதான் எனக்கு தோணும். அதுல உலகத்தினுடைய 2வது பெரிய கோட்டை, முதல் கோட்டை ட்ராய் கோட்டை துருக்கி, 2வது கோட்டை நம்ம செஞ்சி கோட்டை. இதுல ஒரே ஒரு செய்திங்கய்யா, இந்த செஞ்சி கோட்டையை வந்து இடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு 1803 காரோ அப்படிங்கிற சவுத் ஆர்காட் கலெக்டர் என்ன பண்றாரு, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ரெக்வஸ்ட் லெட்டர் அனுப்புறாரு. இது வந்து மலேரியா காய்ச்சலை பரப்புகிற கொசுகளினுடைய புகலிடமாய் போச்சு, அதுக்கடுத்து திருடர்கள் வந்து தங்குகிற இடமாய் போச்சு, கொள்ளையர்கள் தங்குறாங்க, அதனால இந்த கோட்டையை வந்து டெமாலிஷ் பண்ணிடலாங்க. 1803 லெட்டர் போன உடனே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ரெஃப்யூஸ்டு தி லெட்டர், கோட்டையெல்லாம் இடிக்க கூடாது அப்படின்னு சொன்ன உடனே ஒரு யோசனை பிறகுது அவங்களுக்கு. 1807 ஆற்காடு கலெக்டரா இருந்த சர் வில்லியம் மேக்லியார்ட் அவர் என்ன பண்றாரு, ஏம்பா காரோவே கோட்டையை இடிக்கலாங்கிறான், அந்த வரலாறை சொல்லுவதற்கு, அந்த வரலாற்றை சொல்றதுக்கு ஒரு புஸ்தகம் வேணும், யாரையாவது ஒருத்தரை எழுத சொல்லுங்க அப்படிங்கிறான். உடனே வந்து என்ன பண்றாங்க, செஞ்சியில நாராயணன் அப்படின்னு ஒருத்தரை பிடிச்சி கோட்டையினுடைய வரலாறு எழுதுறாங்க. அந்த வரலாறு நூல் வந்து 494 ஓலைகள், ஒரு ஓலையினுடைய நீளம் வந்து 17 அங்குலம், குறுக்களவு வந்து 1.5 இன்ச். அதுல செஞ்சியனுடைய எல்லா வரலாறையும் அவருக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் எழுதிட்டாரு. அதுல எழுதும்போது செஞ்சியர் கோன் ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக ஆனந்த கோன்னு எழுதிட்டாரு. ஏன் அவரு கோனாரு, செஞ்சியர் கோன் ஆரம்பிக்கிறதுக்கு பதிலா ஆனந்த கோன் ஆரம்பிச்சு அதுல இருக்கு ஆனந்த கோன், கிருஷ்ண கோன், கோனேரி கோன், கோவிந்த கோன், புளிய கோன். கடைசியா இன்னொரு மன்னன் மேலச்சேரி காட்டு பகுதியில் வாழ்ந்த வராக நதிக்கரை ஓரம் பிறந்த கோபிலிங்கன் என்பவர், அங்க ஆடை இல்லாமல் திரிகிற காட்டுவாசிகளாக இருந்த கூட்டத்திலிருந்து ஒரு வாலிபன் பிறந்தான், அவன் பேரு கோபிலிங்கன். அந்த கோபிலிங்கன் வந்து இவர்களை அடக்கி ஆண்டு கோட்டையை கைப்பற்றினான். மேலச்சேரியிலிருந்து வந்து கோபிலிங்கன் கோட்டையை பிடிச்சிட்டான்னு அதுல பதிவாயிருக்கு. இதத்தான் கதை விட்டுட்டு இருக்காங்களா இப்போ? ஆமா. இதுல கோபிலிங்கன் வந்து குறும்பரினம்னு எழுதிட்டாரு. வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன எழுதுறான், ஒருவேளை இந்த குறும்பரின கோபிலிங்கன் என்பவர் தான் காடவர் கோன் கோப்பரும் சிங்கனாக இருக்க கூடுமோ, அந்த கொஸ்டினை பார்க்கணும். ஆனா நீலகண்ட சாஸ்திரி, சீனிவாசாச்சாரி எல்லாமே இவர்களுக்கும் ஆனந்த கோனுடைய ஆட்சி ஆண்டுக்கு முன்னால் இவங்க 1200 ஆட்சியாளர்களா வந்ததா வரலாறு சொல்லுது. அதுக்கு முன்னாடி 1118 1135 செஞ்சி ஆண்ட செஞ்சியர் கோன் அவன் வந்து காடவ மன்னன் அப்படின்னு சொல்லி வரலாற்றுல பதிவுகள் இருக்கு. இலக்கிய சான்றுகள் ஒட்டக்கூத்தருடைய விக்ரம சோழன் உலா. அதையே வந்து புகழேந்தி கினேஷ் புரிஞ்சுச்சப்போ சிவா போடப்பட்ட புத்தகமே முழுசாமி சொன்னது. கொடுங்க, எல்லாருக்கும் தெரியணும், மக்களுக்கு தெரியணும். அண்ணா இது என்ன ஆச்சுன்னா,
வரலாறை நாம் பேசாமல் விட்டோம் 1, வரலாறை தேடாமல் விட்டோம் 2, வரலாறை எழுதாமல் விட்டோம் 3. இந்த 3 தால நம்ம வரலாறை கோட்டை விட்டோம். இன்னைக்கு வந்து கோட்டை நமதுன்னு சொல்லுகிற நாள்ல நின்றுகிட்டு இருக்கிறோம். எனக்கு 64 வயசாகுது. நான் ஹையர் செகண்டரி HMஆ இருந்து ரிட்டையர்ட் ஆனேன். அந்த 64 ஆண்டுகளில் இந்த செஞ்சி கோட்டையை நான் பல வீடியோக்கள்ல பதிவு செஞ்சிருக்கிறேன். ஆனந்தக்கோன், கிருஷ்ணகோன், கோனேரிக்கோன், கோவிந்தக்கோன், புளியக்கோன், கோபிலிங்கன்னு தான் என்னுடைய வீடியோக்கள்லாம் இருக்கும். எல்லாரும் ஐயா ஆரம்பிச்ச பிறகுதான் நம்ம செஞ்சி இருக்கோன்னு பேசாம விட்டது தப்பு அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு ஆய்வு செய்துதான் எங்கெங்கெல்லாம் கல்வெட்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சா. ஒரே ஒரு செய்தி, 1200 தொடங்கி 1240 வரலும் ஆனந்தக்கோன் இந்த கோட்டையை ஆண்டான்னு சொல்லுது. 1232ல தெல்லாறுல சண்டை போட்டு 3ஆம் ராசராசனை காடவ மன்னன் கோப்பரும் சிங்கன் அன்னமங்கலம் மலையில சிறை வைத்தான்னு கல்வெட்டு சொல்லுது. அதே மாதிரி வயலூர் கல்வெட்டு சொல்லுது. இங்க ஆனந்தக்கோன் ராஜாவா இருக்கும்போது காடவர் கோன் கோப்பரும் சிங்கன் எப்படி வந்து இங்க சண்டை போட்டு அன்னமங்கலத்துக்குள்ள 10 கிலோமீட்டர்ல வர முடியும். இன்னொரு செய்தி, இந்த கோட்டையில ஆனந்தக்கோன் ராஜாவா இருந்த காலத்துல அன்னமங்கலம் ஏரிய ராசாதிராசன் வெட்டினான்னு இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே காடவர் கோன் கோப்பரு சிங்கன் அந்த ஏரியை செப்பனிட்டான்னு ஆண்டோட வரலாறு எழுது. காடவர் கோன் கோப்பரு சிங்கனும் சோழ மன்னன் ராசாதிராசனும் ஏரியை வெட்டும் போது பர்டிகுலரா காடவ மன்னன் கோப்பரு சிங்கனுடைய ஆட்சி காலத்துல ஆனந்தக்கோன் அன்னமங்கல மலையில இருக்கிற கல்வெட்டு வந்து வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து ஆய்வு பண்ணா ஒரே வரியில சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் மாதிரி நீ எங்கேயுமே அப்பீலுக்கு போக முடியாது, அடிச்சு தள்ளிடலாம். செஞ்சி கோட்டையில் ஆனந்தக்கோன் இருக்கும்போது அன்னமங்கலம் ஏரியை வெட்டுறதுக்கு நீ எப்படி போன? இந்த கேள்வியிலே அவுட் ஆயிடும்.